மெயினாக வந்து இந்த கோயிலோட சிறப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தை வரம் கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் வாழ்ந்த பெண் தெய்வம் தான். அவங்கக்கிட்ட இருந்து தனியாக வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கோயில் கட்டி இந்த இடத்துல வந்து இருந்ததாக சொல்லி சொல்கிறாங்க. வருஷம் ஆடி 18ஆம் பெருக்குக்கு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடுறாங்கங்க. சொந்த பந்தம் எங்கே இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துடுவாங்களாம். வந்து சந்தோஷமாக இருந்துட்டு நல்லா வழிபாடெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அன்னதானமுமே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வசூல் பண்ணி பண்ணுறதில்ல, எல்லாமே இவங்க சொந்த காசில் தான் பண்ணுறாங்க. இது எப்போவுமே வருஷம் பண்ணுறதாம்மா. இதான் குச்சி கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது குச்சி, ஓலை குடிசை இதெல்லாம் வச்சு குடிசை மாதிரி கட்டி இருந்துருக்கு. இப்போ வந்து கட்டடமாக கட்டி வச்சுருக்குறாங்க. இதுதான் மெயினான தெய்வம். இதுக்கு அடுத்து ஒரு சிலை வச்சு வழிபடணுன்றதுனால தான் பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் ஒன்று கட்டியிருப்பாங்க. அது வந்து 2வது கட்டினது. நம்ம இந்த கோயிலோட பூசாரி ஒருத்தர் இருக்கார், ராஜான்னு சொல்லிட்டு. அவர்கிட்டே வந்து இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிருந்தோம். வாங்க அவர்கிட்ட நேராக போய் அந்த சிறப்பு என்னன்றதை கேட்டுடலாம். குழந்தை வர பிள்ளைகளுக்கு கொரோனா வர கொடுக்குது. ஆமாம், நாடி பாடி சிறப்பாக கூப்பிடுறோம். ஆமாம், எல்லாமே நல்ல மண்ணில் வர்றவங்களுக்கு நல்லா கையால் சுகமும் கிடைக்குது. வருஷம் ஆளுக்கு கூட்டமாக வந்து போகிறாங்க. ஆமாம், அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இந்த அளவுக்கு 100 பிள்ளைகளுக்கான வரம் கொடுத்து நல்ல முறையில் குழந்தை வருது. இந்த கோயிலில் சிறப்பாக இருக்குது. இந்த கோயில் இருக்கிற ஊர் பேர் வந்து கோம்பை. தேவாரத்துலேருந்து நீங்கள் கோம்பைக்கு பாளையம் போகிற ரூட்டில் கோம்பைன்ற ஊரில் இந்த கோவில் இருக்குதுங்க. Closed doors, I'm a fool for your love.